ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு இப்போ டிஆர்பிக்கு பொறுத்தளவு இப்போ கால்ஃபர் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கான ஆன்லைன் டேட் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். நோட்டிஃபிகேஷன் டேட்டு 14/3/2024 அன்றைக்கி வந்துச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 28/3/2024. எண்டிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் செய்ய வேண்டிய கடைசி நாள் 29/4/2024. பேமெண்ட்டுக்கான கடைசி தேதியும் 29/4/2024. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4 எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ரெகுலராக நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். அதை இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே என்னென்ன ப்ராசஸ் பார்த்துருந்தோம், இன்னும் நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். கரெக்டாக சொல்லப்போனால் இன்னைக்கு 24 இன்னும் 5 நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த 5 நாளில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ப்ராப்ளி ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வரிசையாக வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயிலில் ஆரம்பித்து டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேண்ட் அண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்குமே வந்து நீங்கள் ப்ராப்பராக குயிக்காக நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இப்போதைக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை 4000 ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கணக்கிடப்படும் அப்படிங்கிறதுனால இது ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கெஸ்ட் லெக்சரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நம்ம ஓகே கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் காலத்தில் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான காலம் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் தென் உங்களோட அகடமிக் இயர் 1 by 1 நீங்கள் கிளிக் பண்ணலாம். நேம் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ், அது மாதிரி மெயில் ஐடி ஆஃப் தி காலேஜ், அது இப்போ டீச்சிங் லெவல் வந்து யூஜியா பிஜியாங்கிறது கேட்பாங்க. அப்புறம் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளோ நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது அதில் கிளிக். பீரியட் ஆஃப் சர்வீசஸ். ஸோ பீரியட் ஆஃப் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா அகடமிக் இயர் எந்த பீரியட்லேருந்து ஆரம்பித்து எந்த பீரியட் வரைக்கும் முடியுது, இப்போ பீரியட் ஆஃப் உங்களோட சர்வீசஸ் எப்போ இருந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக. ஸோ அகடமிக் இயருங்கிறது பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து மே வரைக்கும் அப்படிங்கிறது தான் அகடமிக் இயர். அது வந்து அதுக்கப்புறம் சர்வீசஸ் அப்படின்னா எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் ஆஃப் டைமில் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். சேலரி வாங்குகிற மந்த்து தான் வந்து பீரியட் ஆஃப் சர்வீஸ் உள்ளது. அது மாதிரி வந்து அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளதை வந்து டைரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போதும் சேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் டைரெக்டாக 1 by 1 நீங்கள் போகணும். இது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுறதோட ஃபைனல் ப்ராசஸில் நீங்கள் டைரெக்டாகவே இந்த 2017, 18, 18, 19 வந்து சரியாக சொல்லப்போனால் 2021, 22 கோவிட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 2020, 21 வந்து 11 மாத சேலரிக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2021, 22 பார்த்தீங்கன்னா 12 மாதங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்கனால இங்கே 12 மாதங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022, 23 இந்த கல்வி ஆண்டில், அதாவது அகடமிக் இயர் அப்படின்னா ஜூன் 1 ஆரம்பித்து மே 31 வரைக்கும் இது அகடமிக் இயர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022, 23 கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 ஆரம்பித்து ஏப்ரல் 30 வரை, அதாவது அந்த 10 மாதங்கள் மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. நம்ம இதில் ஏற்கனவே வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி பொறுத்தளவு 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கிற பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். அதை இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. சரியாக இன்னும் ஒரு 5 நாள் தான் நமக்கு வந்து ஜிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கு நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு, என்னென்ன பண்ணணும், குவாலிஃபிகேஷன் அப்டேட் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத 1 by 1 இந்த வீடியோவில். கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதுவும் இல்லாமல் கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்ஸ்ட்டை யார்கிட்டனாலும் வாங்கலாம். லாஸ்ட் ஸ்டடி இருக்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அந்தந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இது இல்லைனா டிசி வந்து கூட உங்களுக்கு அப்ளிகபிள். டிசி கூட நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வச்சுருந்த டிசி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட அப்ளிகேட் பண்ணிக்கலாங்கிறத ஏற்கனவே நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1 by 1
அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா 28/3/2024 ஆரம்பித்து 29/4/2024 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தேதியை பார்த்திங்கன்னா கரெக்டாக 24 இன்னும் சரியாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு 5 நாள் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்டன்லி உங்களுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் ஏற்கனவே டிஆர்பி கொடுத்துருக்கேன். இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணலாம். 1800-425-6753. உங்களுக்கான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து உங்களோட உங்களோட சப்ஜெக்ட் ஈக்குவலன்ஸாக இருக்கட்டும், சர்வீஸ் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக இருக்கிறதா இருக்கட்டும், இது இல்லாமல் நீங்கள் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட், லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இது இல்லாமல் விண்ணப்பிக்க முறையில் சில பேருக்கு சில பெக்யூரியல் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது கிராஸ் மேஜராக இருக்கலாம், இல்லை நான் வந்து இதுக்கு எலிஜிபிளானு கேட்கலாம். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஒர்க்கிங் ஹவர்ஸில் காலையில் 10 மணிலேருந்து ஆரம்பித்து ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டிஆர்பி வந்து இந்த அஃபிஷியல் நம்பரை கொடுக்குறாங்க. இதில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயிலில் ஏதாவது இன்னும் தெளிவு நமக்கு இன்னும் நிறைய தேவை, இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா trbgrievance@tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் அட்ரஸ், இந்த இமெயில் அட்ரஸ்லையும் நீங்கள் உங்களோட குவரியை நீங்கள் கேட்டு உங்களுக்கானதை தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ இருக்கிற சூழலில் நிறைய பேர் வந்து தங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, இல்லை இது வந்து நிறையா இந்த டிஆர்பிக்கு நிறைய டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க போல், நமக்கு இன்னொரு நாள் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபர்தராக நம்ம டேட்டை வந்து நம்ம நோத்திக்கலாம், இல்லை வந்து வழக்கு விசாரணை ஏதாவது ஒரு வதந்தி, இதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. ஏன்னா வழக்கு விசாரணை பொறுத்தளவு ஏதாவது ஒன்று நடந்து அது ரிலேட்டடாக எதையாவது ஒன்று நிறுத்தியிருந்தாங்கன்னா டிஆர்பியே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் 29/4/2024 உங்களோட எல்லா அப்ளிகேஷன் பதிவு செய்யும் முறையை சீக்கிரம் பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா சில சமயம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா விண்ணப்பம் செய்யாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விண்ணப்பம் கொடுத்த நாள்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுமுறை செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு அப்ளை பண்ணாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா 2019 டிஆர்பியே வந்து நிறைய தடவை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து அப்பயுமே அப்ளை பண்ணாமல் ஒரு டேட்டை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி இது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஆர்பி 2019 டிஆர்பியில் நிறையா வந்து ஃபெசிலிட்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி அதை பண்ணுவாங்கங்கிறது வந்து நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, இது வரைக்கும் அப்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்காதவங்கெல்லாம் சீக்கிரம் கொடுத்துருங்க. ஒவ்வொரு தடவையும் நான் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஓடிபி ஒன்று வந்திருக்கும். அந்த உங்களோட பாஸ்வேர்டை வந்து அவங்க என்ன அசைன் பண்ணாங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது மாதிரி பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. இந்த அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ப்ரிண்ட் அவுட் ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட் காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் டேஷ்போர்டு வரைக்குமே நீங்கள் கிளிக் பண்ணுறது மாதிரியோ சில சமயம் அது கூட இல்லாத சமயத்துக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இன் ஃப்யூச்சர் இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது குவரி பண்ணணும் அப்படின்னா உங்களோட சாஃப்ட் காப்பியோ இல்லை ஹார்ட் காப்பியோ வச்சு தான் நீங்கள் எவிடன்ஸாக கேட்க முடியும். அதனால் உங்களோட இமெயில் ஐடிக்கு ரெகுலராக நீங்கள் வர்ற மெசேஜ் ரெகுலராக டிஆர்பி டைம் இருக்கிறத பார்த்துங்க. அது மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அது ரிலேட்டாகவும் கொஞ்சம் பார்த்துங்க. இன்னும் சரியாக சொல்லப்போனால் 5 நாள் தான் இருக்குது. நான் 24, 25, 26, 27, 28, 29 29ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு சரியாக அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதனால் எல்லா நாளுக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் சீக்கிரம் அப்ளிகேஷனை போட்டு சீக்கிரம் ஆன்லைன் அப்ளிகேஷனை முடித்து ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் சிறப்பான ஒரு இந்த எக்ஸாம் நல்லபடியாக முடிக்கணுங்கிறது நம்ம சிஎஸ் பொன் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோவில் லிங்க்கில் போட்டிருங்க, அதையும் பாருங்கள். நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.